சோழர்களின் ஆட்சி முறை. சோழ மன்னர்கள் படையெடுப்பாளர்கள் மட்டுமல்ல, அவர்கள் சிறந்த ஆட்சியாளர் என்பதை அவர்களுடைய சாசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. மன்னராட்சி முறை நடைபெற்றது என்றாலும் சங்ககாலத்து சோழர்களுக்கும் பிற்கால சோழர்களுக்கும் குறிப்பிட்ட வேற்றுமைகள் இருக்குது. சங்ககால சோழர்கள் மூவேந்தர்கள் ஒருவராக விளங்கி குடிநிலம் கருதி ஆண்டனர். பிற்கால சோழர்கள் குறிப்பாக ராசராசன், ராசேந்திரன், குலோத்துங்கன் ஆகியவர்கள் தென்னகம் அனைத்தையும் தன்னகத்தே கொண்ட சோழ பேரரசின் தலை சிறந்த பேரரசுகளாக விளங்கினர். அவர்கள் அதிகார குவியல் பெற்ற மைய நிர்வாகத்தை வைத்திருந்தனர். அதில் மன்னர் வேய்பர் கூட்டு நெருக்கமாயிருந்தது. சோழர்கள் தன்னாட்சியுடைய கிராம நிர்வாகத்தையும் இணைத்து ஒரு புதுமையான ஆட்சி முறையை வகுத்திருந்தனர். மத்தியில் எதேச் அதிகாரத்தை கையாண்டவர்கள் கிராமங்களிலும் ஊர்களிலும் மக்களாட்சி பண்புடைய கிராம சுயாட்சியை வைத்திருந்தது ஒரு சிறந்த முறை. மன்னர்கள் சோழ பேரரசர்கள் பரந்த நாட்டில் வலிமையுடைய நிர்வாக தலைவர்களாக விளங்கினாங்க. விரிந்த நாட்டில் நிறைந்த செல்வத்தை கொண்டு நாட்டின் தலைநகரிலும் மாநில தலைநகரிலும் ஆடம்பரமான அரண்மனைகள் எழுப்பினாங்க. தஞ்சையிலிருந்து தலைநகரை கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாற்றினர். திருவாரூர், ஆயிரத்தலை, சிதம்பரம், காஞ்சி, வெங்கி ஆகிய இடங்கள்லாம் துணை தலைநகரங்களாக உருவாகின. ஆடம்பரம் தங்களை சக்கரவர்த்திகள் என்று மெய்கீர்த்திகளில் காட்டினர். உயர் அதிகாரிகளும் கவர்ச்சியான பரிவாரங்களும் புடைசூழ்வதை விரும்பினர். மாமன்னர்கள் அவர்களை பல சிறப்பு பெயர்கள் அணி செய்தன. ஆலயங்களுக்கு நாட்டுப்பகுதிகளுக்கும் தங்களுடைய பெயர்களிட்டு தங்களை விளம்பரப்படுத்தி மனநிறைவு கண்டனர். மன்னர்கள் எல்லா நிர்வாக பணிகளுக்கும் தலைமை தாங்கினர். நிர்வாக அதிகாரத்தின் இருக்கையாக விளங்கினர். மன்னர்கள் எதேச்ச அதிகாரத்தை விரும்பினாலும் அவர்களுக்கு ஆலோசனை கூற ராசகுருக்கள் இருந்தனர். அமைச்சர்கள் நிர்வாகத்திலும் நீதி வழங்குவதிலும் வரி விதிப்பதிலும் நாட்டை பாதுகாப்பதிலும் மிகுந்த அக்கறையும் ஆர்வமும் இருந்தது. நிர்வாகத்தின் அணியாக விளங்கினர். கல்வெட்டுகள் குறிப்பிடும் உடன்கூட்டம் அமைச்சரவையை குறிக்கும். உயர் அதிகாரிகள் பெருந்தரம் என்றும் சிறுதரம் என்றும் இருவகைப்பட்டனர். சிறந்த அரசு ஊழியர்களுக்கு பட்டங்கள் வழங்கி நிலங்களையும் தானமாக கொடுத்து ஊக்கப்படுத்திய நிலமானிய முறையை விரிவுபடுத்தினர். வாரிசு உரிமையில் மூத்த மகன் பொதுவாக முதலிடம் பெற்றான். நேர் வாரிசை புறக்கணித்து அரச குடும்பத்தை சேர்ந்த பிறரும் வாரிசுரிமை பெற்றுள்ளனர். வாரிசு உரிமை போட்டியும் சூழ்ச்சிகளும் போராட்டங்களும் மிக குறைவு. இவருடைய வாழ்ந்த காலத்தில் நேர் வாரிசற்ற நிலையில் உறவினர் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு முதலாம் குலோத்துங்கன் சான்று. வாரிசு உரிமை போட்டியை தவிர்ப்பதற்கு யுவராஜா என்ற இளவரசர்களை மன்னர்கள் நியமித்தனர். அரசோட வருவாய். நில வருவாய் அரசின் முக்கிய வருவாய். அரசு அதிக பங்கை பெற்றது இந்த வருவாயில்தான். நிலங்கள் அளந்து திட்டப்படுத்தி இடையிடையே வரிகள் திருத்தி அமைக்கப்பட்டது. ராசராசன் காலத்திலும் குலோத்துங்க காலத்திலும் விரிவான நில அளவு நடைபெற்றது. பிரம்மதேயங்களும் தேவதானங்களும் நீங்களாக நிலங்களிலிருந்து நிலவரி அதிகமாக வசூலிக்கப்பட்டது. நிலவரி நீங்களாக சுங்கவரி, தொழில் வரி, காடுகளில் உப்பளங்களிலிருந்து கிட்டிய வரி வருவாயை பெருக்கினது. வரி வசூலிக்கின்ற பொறுப்பை படைமானிய தலைவரிடத்தில் ஊரவைகளிடத்திலும் விடப்பட்டிருந்தது. படைமானிய தலைவர்கள் மக்களிடமிருந்து அதிகப்படியான வரிகளை வசூலித்தாங்க. இதனால் வரி வசூலிப்பு அதிகமாக நடந்து கொண்டது. கிராம பொது நிலங்களின் வருவாய்களை கிராம சபை வசூலித்தன. வரியை பணமாகவோ பொருளாகவோ பெற்றனர். வசூலான வரியில் ஒரு பங்கு அரசின் பங்காக செலுத்தப்பட்டது. செலவினங்கள்
அரசருக்கும் அரசவைக்குமான செலவுகள் பொது வருவாயிலிருந்து செலவிடப்பட்டது. இவை நீங்களாக படை நிர்வாகத்திற்கும் பொதுப்பணிக்கும் செலவிட்டாங்க. கோயில்கள் கட்டுதல், சாலைகள் அமைக்கிறது, பாலங்கள் கட்டுதல், படகுத்துறை அமைக்கிறது, அணை கட்டுதல், கால்வாய்கள் வெட்டுதல் போன்ற அவர்களுடைய செய்த பொதுப்பணியாகும். படை 4 வகை படை: குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, கப்பல் படை. சோழர்களின் படையில் 70 பிரிவுகள் இருந்திருக்கு. படைகள் இளவரசர்கள் அல்லது உறவினர்கள் பொறுப்பில் இருந்தனர். பெரும்பாலும் அரசர்களும் அரச குமரர்களும் போர்களில் படையை செலுத்தியிருக்கர். படையெடுப்புகளின் போது பேரரசின் படைகளும் சிற்றரசர்களின் படைகளும் ஒன்றாக சேர்ந்து போருக்கு சென்றது என்பதை குறிப்புகள் இருக்குது. கலிங்க போரின் போது சிற்றரசர் ஒருவர் படைக்கு தலைமை தாங்கி சென்றதாக கலிங்கத்துப்பரணி நமக்கு எடுத்து காட்டுகின்றது. கப்பல் படையின் வலிமையால் அரபிக்கடல் தீவுகளையும் ஈழத்தையும் கடாரத்தையும் பிற தென்கிழக்கு ஆசிய தீவுகளையும் வென்றனர். படைகளின் தளபதிகளாக இருந்தவர்கள் சேனாதிபதிகள், மாதண்ட நாயகர் என்ற பெயர்களில் அறியப்பட்டனர். சிறந்த போர் வீரர்கள் சத்திரிய சிகாமணிகள் எனப்பட்டனர். அரசரின் மெய்க்காப்பு பொறுப்பில் இருந்தவர்கள் வேலைக்காரர்கள் எனப்பட்டனர். ஏன்னா இவர்கள் தங்களுடைய உயிரையும் அளித்து அரசரை காப்பது என்ற உறுதிமொழியோடு பணியாற்றினாங்க. சோழர் காலத்தில் தோற்கடிக்கப்பட்ட மன்னர் அல்லது தளபதிகளின் தலையை வெட்டி கொணர்ந்து தலைநகரில் கம்பத்தில் கோத்து வைக்கும் பழக்கம் இருந்தது. இதை பல்லவராயன் பேட்டை கல்வெட்டாலும் ஏசாலம் செப்பேடுகளாலும் அறிய முடிகின்றது. மண்டல ஆட்சி நிர்வாக வசதிக்காக பேரரசு பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இருந்திருக்கு. அந்த மண்டலங்கள் மதுரையிலும் வெங்கியிலும் அரச குமரர்கள் ஆளுநர்களாக இருந்தனர் என்பது சாசனங்கள் குறிப்பிடுகின்றது. மாநில நெருக்கமான தொடர்புடையதாக விளங்கினர் என்பதை இந்த மண்டலாட்சி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. மண்டலங்கள் பல கூற்றங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. நாடுகள் என்ற அரசியல் பிரிவுகள் பல சேர்ந்தது கூற்றம் அல்லது வன நாடுகள் எனப்பட்டது. அமைதி காத்தல், அறப்பணி, ஆலயப்பணி ஆகியவற்றை நேரடியாக கண்காணிக்கும் வாய்ப்பும் இவர்களுக்கு இருந்திருக்கு. இது போன்ற ஆட்சி சிறப்பை இந்த சோழர்களில் சொல்லியிருக்காங்க. நன்றி.